கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் வீடுகளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு தேவனின் அன்பு குடும்பம் மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தேவனுடைய மங்கள வார்த்தையோடு. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4 இந்த வருஷம் ஆண்டவருடைய மன விருப்பங்களையும் ஆலோசனைகளையும் நிறைவேற்றி அற்புதங்களை செய்வார். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கரங்களோடு இருப்பதாக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 14:7 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த பண்டிகை காலங்களில் கட்டுகளோடு அநேக பாண்டேஜஸோட மனவேதனையோட பண்டிகை காலங்களை கழிக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எனவே இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய சிறையிருப்பை திருப்பி உங்கள் குடும்பங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக பண்ணுவார். அன்றைக்கு தேவதூதர் வந்து சொன்னார்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும் நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போது இந்த பண்டிகை காலங்கள் மன மகிழ்ச்சின்னு எல்லாருக்கும் சந்தோஷமான காலங்கள். இன்றைக்கி நீங்கள் அதை களிப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாட முடியாதபடிக்கு காணப்படுகிற தடை என்ன, காணப்படுகிற சிறையிருப்பு என்ன, காணப்படுகிற கட்டு என்ன? அந்த காரியத்தில் ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்கிறதை பார்க்கிறேன், முடிச்சுகளை அவிழ்க்கிறதை பார்க்கிறேன். ஏதோ ஒரு அந்தகார இருளில் இருக்கிற ஒன்று அதிலிருந்து பிடுங்கி வெளியே கொண்டு வந்து மனமகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை காலங்களை கொண்டாட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், கிறிஸ்மஸுக்குள்ளால் வந்துடுவானா என் பிள்ளை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் ஆச்சரியத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வசனத்தின்படி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை, எங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நீ திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னீரே. அவனுடைய ஜெயிலிருந்து அவனை விடுதலையாக்கி கொண்டு வாங்க, அதன் பெற்ற மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த பண்டிகை காலங்களில் மனநிலை பாதிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் மனநிலையை சரி செய்து களிகூறுதலோடு பண்டிகை கொண்டாட உதவி செய்கிறார். ஏதோ ஒரு பெரிய கொள்ளை நோயில் உங்கள் வீட்டுக்குள்ளே கிடக்கிற யாரோ ஒருவருக்கு ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் பண்ணி அவங்கள வீட்டில் வச்சுட்டு பண்டிகை கொண்டாட முடியாத இருக்கிற உங்களுக்கு பண்டிகையை களிப்போட மகிழ்ச்சியோடு கொண்டாட கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் மரண கட்டை அவிழ்த்து எந்த நிலைமையில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் இந்த வருஷம் பண்டிகை இல்லைன்னு சொல்கிற உங்கள் வீட்டில் அவருக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து அவரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை தாராளமாக பட்டாசு வெடித்து கொண்டாடி ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து விருந்துண்டு கொடுத்து வாங்கி சந்தோஷமாக அவர் கொண்டாடுகிறதை உங்கள் சொந்த கண்கள் காணும் ஒரு அற்புதத்தின் நாளாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம இப்போ கேட்க போகிறோம். பாண்டியன், சென்னை. என்னுடைய மகன் தன் வீட்டை அடமானத்தில் வைத்து விட்டான். 10 வருடங்களாக அடமானத்திலிருந்து மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். பலவிதமான முயற்சிகள் செய்தோம். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் வந்து கொண்டே இருந்தது. நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நாங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் பண தேவைகளை சந்தித்தார். அடமான தொகை முழுவதையும் திருப்பி கொடுத்துவிட்டு வீட்டை அடமானத்திலிருந்து மீட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். வீட்டை மீட்க உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 10 வருஷமாக அடமானத்தில் கடும் வட்டியில் இருந்த அந்த வீட்டை மீட்க முடியாத இருந்த நேரத்தில் தேவனின் அன்பு ஜெப கோபுரத்தில் ஃபோன் பண்ணி ஜெபிச்சாங்க. அந்த நேரத்தில் இங்கிருந்து கொடுக்குற மங்கள வார்த்தை தான் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து பாருங்கள். அந்த நாட்களில் அந்த கடன் அதை மீட்க முடியாமல் அந்த முழு குடும்பம் தத்தளிச்சிட்டு இருந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதம் செய்தது. இன்றைக்கும் இந்த பண்டிகை காலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கும். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க. இந்த குடும்பத்தில் யார் யார் என்ன சிறையிருப்பில் இருந்தால் அவர்களை மீட்டு கொண்டு வந்து பண்டிகை காலங்களிலே களிப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண
அதை மகிழ்ச்சியாக களிப்பாக கொண்டாட முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை உடைத்து போடும். அங்கே இருக்கிற சோகமான சூழ்நிலையை சந்தோஷமான சூழ்நிலையை மாற்றித்தாரும். வியாதியோடு கிடக்கிற பிள்ளைகள், செயலில் இருக்கிற பிள்ளைகள், சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள், பாவத்தில் கிடக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபையினால் அதிலிருந்து மீட்கப்பட்டு அதன் நிமித்தம் குடும்பமே குதூகலமாய் பண்டிகைகளை கொண்டாடி விருந்து கொடுத்து அநேகரை ஆசீர்வதிக்க நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.